அத்திக்காய் பலகாரத்துக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கிறோம். அது மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்படியே சர்க்கரையும் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ உளுத்த பருப்பு ஒரு அழகு போட்டுக்கிறோம். ஊறிக்குது. இதை வந்து தண்ணி இல்லாத எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. அரைச்சின்னு வந்துடலாம். கூடயே சால்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு அரைச்சின்னு. ஹாய் சித்ரா. ஹாய். என்ன இன்னைக்கு சமைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அத்திக்காய் பலகாரம் உளுத்த பருப்புல பண்ணி சாப்பிடுறது. இது நல்லா இருக்கும். சாயந்தரத்துல செய்து சாப்பிடலாம். சின்ன சின்னதா குண்டு குண்டா போட்டு தேங்காய் பால்ல போட்டு வீட்டுல வந்து செய்து சாப்பிட்டா இடுப்புக்கு காலுக்கெல்லாம் நல்லது. நாங்க வந்து வீட்டுல இது அத்திக்காய் பலகாரம்னு சொல்லுவோம். உளுத்த பருப்புல செய்யறது. குண்டு குட்டா இதை சுட்டு அரைச்சி உளுத்த பருப்பை ஊற வச்சு அரைச்சி சுட்டு தேங்காய் பால்ல போட்டு சாப்பிடுவோம். இது வந்து சாயந்தரத்துல செய்து சாப்பிடுவோம். இது வந்து செய்து சாப்பிட்டா காலுக்கு கை குடைச்சல்லாம் இருக்காது இருக்கும். நம்மளுக்கு வந்து இடுப்புக்கும் நல்லது. சுட்டுட்டு வந்துட்டோம். இப்ப வந்து இந்த பால்ல தேங்காய் பால்ல போட்டுக்கலாம். தேங்காய் சர்க்கரை போட்டதுக்கு இதுல போட்டு ஏற்கனவே சர்க்கரை எல்லாம் நம்ம போட்டோம். ஏலக்காயெல்லாம் நல்லா கலரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. எப்படி பாருங்க? நல்லா இருக்கு. தேங்காய் பால் கூட ஊத்திக்கலாம்.